Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம முருங்காவை சேர்த்து செம டேஸ்ட்டான ஒரு குழம்பு எப்படி செய்யலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி மிக்சியில் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். முருங்காய் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னா ஒரு 5லேருந்து 6 முருங்காய் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து இதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் போடும்போது இந்த குழம்புக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கிங்க. அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஸ்பூனில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூளோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம டேஸ்ட் மை ஃபுட்டில். அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் மசாலான்றது உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மசாலாவை ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் இந்த மசாலா. அதுக்கப்புறமா முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு இந்த மசாலா, இந்த முருங்கைக்காய் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2, 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த தக்காளி பேஸ்ட்டையும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம போட்ட தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த புளிப்பு சுவையே எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு வந்து இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். அதுக்காக நம்ம மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம். முருங்காய் அங்கே வேகிற டைமில் இங்கே நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கசகசா போட்டிருக்கேன். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போட்டுட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேங்காய் பத்தை எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னா ஒரு 3 பத்தை அளவுக்கு நான் தேங்காய் பத்தை போட்டிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம போட்ட முருங்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கா பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முருங்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. கம்மியாக இருந்தால் சால்ட்டு போட்டுக்குங்க. மூடி போட்டு இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதால ரொம்ப ஓவராக கொதிக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான முருங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு இந்த ஒரு குழம்பு போதும், சைட் டிஷ்ஷே உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு அப்பளமோ இல்லை ஊறுகாய் இருந்தாலே போதும், சூப்பராக சாப்பாடு இறங்கிடும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி சொல்லிட்டு நம்ம டிஃபனுக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக என் பசங்களுக்கு வந்து பேட் அப்பளம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக நான் இந்த அப்பளத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். குழம்பும் ரெடி ஆகிடுச்சி, அப்பளமும் ரெடி. கூடவே கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டோட லஞ்ச் ரெசிபி. இன்றைக்கி என்ன குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனையாக இருக்கும்போது, ஒரு வேளை உங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்காய் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.